வேஷ்டி சட்டை இல்லாமல் துண்டு இல்லாமல் போய் இது நியாயமா? எங்கள் வேஷ்டி சட்டையெல்லாம் பிடுங்கிட்டேன், இப்போ எங்கள் கோமணத்தையும் வந்தால் பிடுங்கிடுவேன். அதனால் பொதுமக்களே எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஊர்வலமாக சென்று நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறோம். 111 விவசாயி வாரணாசியில் எங்களுக்கு நாமம் போட்டார். லாபகரமான விலை கொடுக்காமல் நாமம் போட்டார். அந்த நாமத்தை காமிக்கிறது தான் 111 பேர் போகிறோம். கார்ப்பரேட் கம்பெனி 500 பேர்த்துக்கு 30 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நாங்கள் கேட்குறது 1 லட்சம் கோடி தான். 95 கோடி விவசாயிகள், இந்த 95 கோடியில் 90 கோடி இந்து விவசாயிகள் வாங்கி 1 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணால் போதும் தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கையை ஏற்க மத்திய அரசு மறுக்கிறது. 1 கிலோ 18 ரூபா விற்ற நெல்லுக்கு 54 ரூபா தரேன் நாங்கள் 2 படங்குன்னா, இப்போ 22 ரூபா கொடுத்து 1 ரூபா லஞ்சம் வாங்கிக்கிறாங்க தமிழ்நாட்டில். உரிமைக்காக போராடுவது, உரிமைக்காக கேட்பது, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரிலும் பயணம் செய்வது எல்லாருக்கும் உள்ள உரிமை. ஆனால் விவசாயிகள் மட்டும் பஞ்சாப்லேருந்து டெல்லிக்கு போகக்கூடாது, ஹரியானாவிலேருந்து டெல்லிக்கு போகக்கூடாது என்று விவசாயிகளை மிரட்டுவது, தமிழ்நாட்டிலிருந்து விவசாயிகள் டெல்லிக்கு வரக்கூடாது என்பது, இதெல்லாம் ஒரு சர்வாதிகார நாட்டில் நடக்கின்றது போல் இருக்கிறது. நாங்கள் என்ன கேட்குறோம்? மோடி ஐயா எலெக்ஷன் முடிய என்ன சொன்னாரோ, 2 மடங்கு லாபம் தரும் விலையை விவசாய விளைபொருளுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அதை கொடுத்தா போதுங்கிறோம். கார்ப்பரேட் கம்பெனி 500 பேர்த்துக்கு 30 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நாங்கள் கேட்குறது 1 லட்சம் கோடி தான். 95 கோடி விவசாயிகள், இந்த 95 கோடியில் 90 கோடி இந்து விவசாயிகள் வாங்கி 1 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணால் போதும் தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கையை ஏற்க மத்திய அரசு மறுக்கிறது. சரி, எங்களுக்கு லாபகரமான விலையும் கிடையாது, கடன் தள்ளுபடியும் கிடையாது. 1 கிலோ 18 ரூபா விற்ற நெல்லுக்கு 54 ரூபா தரேன் நாங்கள் 2 படங்குன்னா, இப்போ 22 ரூபா கொடுத்து 1 ரூபா லஞ்சம் வாங்கிக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதே 2700 ரூபா விற்ற 1 டன் கரும்புக்கு 8100 ரூபா தரேன்ட்டு இப்போ 3150 ரூபா தரேன். இது நியாயமா என்பதற்காக போராடினால் போராடக்கூடாது. 50-60 வயசில் இருந்த விவசாயிக்கெல்லாம் மகள் சோறு போட மாட்டேங்கிறான். எங்களுக்கு ஒரு 5000 ரூபா பென்ஷன் கொடுத்தா தரமாட்டேங்கிறாங்க. அதற்காக டெல்லியிலே சென்று போராடுவதற்கு உரிமை கிடையாது என்கிறார்கள். அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, மோடி ஐயா எல்லாம் செய்கிறேன்னு சொல்லாதனால இப்போ வாரணாசியில் போய் இந்தியாவிலேருந்து ஒரு 1000 விவசாயிகள் வர சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேருந்து 111 பேர் போய் நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறோம். நாமினேஷன் எப்படின்னா, துண்டு வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுலாம் கிடையாது. வேஷ்டி சட்டை இல்லாமல் துண்டு இல்லாமல் போய் இது நியாயமா? எங்கள் வேஷ்டி சட்டையெல்லாம் பிடுங்கிட்டேன், இப்போ எங்கள் கோமணத்தையும் வந்தால் பிடுங்கிடுவேன். அதனால் பொதுமக்களே எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஊர்வலமாக சென்று நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறோம். 111 விவசாயி வாரணாசியில் 111 பேரா? ஆமாம், 111 பேர் நாம் தாக்கல் பண்ண போகிறீங்க. ஆமாம். அது தேர்தலை சீர்குலைக்கிற மாதிரி இருக்காதா? 111 எப்படி சீர்குலைக்கும்? எங்களுடைய உரிமை, எங்களுடைய அடிப்படை உரிமையை காலி பண்ண பார்க்குறாருல, அது எப்படி சீர்குலைக்கிற மாதிரி இருக்கும்? எங்களுக்கு நாமம் போட்டார். லாபகரமான விலை கொடுக்காமல் நாமம் போட்டார். அந்த நாமத்தை காமிக்கிறது தான் 111 பேர் போகிறோம். எப்போ போட போகிறீங்க? 10ஆம் தேதி கிளம்புறோம். இதை விட்டு இங்கே காலையில் 3:30 மணிக்கு கிளம்பி டெல்லி போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை 12ஆம் தேதி அங்கே இருந்துட்டு 13ஆம் தேதி நாமினேஷன் தாக்கல் பண்ணுறோம்.